விஜய் சார், உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். நீங்க மீட்டிங் நடத்துங்க, வேணான்னு சொல்லல. ஆனா அதை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடத்தாதீங்க. ஆர்கே நகர்மணி இப்படி மென்டல் தனமா கூல் சுரேஷ் அவர்கள் பேட்டி கொடுக்கறதுக்கு காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் சந்தான சார் தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வருஷமா கூல் சுரேஷ் அவர்களுக்கு படம் வாய்ப்பு இல்லாம பைத்தியகாரத்தனமா மென்டல் தனமா என்னென்னமோ பண்ணி சுத்திட்டு இருந்தப்போ சந்தான சார் பார்த்து இப்படியே விட்டு நீ முழு பைத்தியம் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து கூப்பிட்டு படம் வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்ப கூல் சுரேஷ் அவர்கள் என்ன பண்ணோம்? அவரோட ஃபீல்டு என்ன? சினிமா ஃபீல்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அதை பார்த்துட்டு போனோம். அதை விட்டாரு. அக்கல் என்ன கட்டிங்களா? எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாலும் மென்டல் தமா பேட்டி கொடுக்கறது பார்த்தாங்க. இது மென்டல் இது கூட வச்சுக்கிட்டா நம்மளும் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கையிட்டு விட்டாங்க. வாய் விட ஆரம்பிச்சிட்டாரு. வாய்ப்பெல்லாம் போச்சு. வெள்ளிக்கிழமை நீங்க மீட்டிங் நடத்தாதீங்க விஜய் சார். பல படம் ரிலீஸ் ஆகுது, பல டைரக்டர் பாதிக்கிறாங்க, பல ப்ரொடியூசர்கள் பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆர்டர் போடுறாரு. இல்ல நான் கேக்குறேன், அதே டேட்ல தான் சிஎம் சார் 5000 போட்டார். ஏன் சார் 5000 போட்டீங்க? நீங்க போட்ட 5000 வாங்கிட்டு யாரும் படத்துக்கு வரல. நீங்க போட்டதுனால தான் யாரும் வரல, எல்லாம் வீட்டுல இருக்காங்க. ஏன் போட்டீங்க? படத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு ஒரு பதிவு போட வேண்டியதானே கூல் சுரேஷ் சார். போட மாட்டார். ஏன் அப்படின்னாக்கா ஊம குத்து வாங்குறது கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு கூல் சுரேஷ் அவர்கள் தெரிஞ்சிச்சு. அதான் பேசல, வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்கா தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியில நிறைய வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மக்கள் பணி செய்யறதுக்கு. வாங்க, ஒரு போஸ்டிங்கை போட்டு கொடுக்குறோம். நன்றி.